ஹாய் ஹலோ வணக்கம் 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 நண்பர்களே. டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் மிக மிக முக்கியமான அறிவிப்பு பெரியாருக்கு என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காகவே கடந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் விண்ணப்பங்களை விண்ணப்பித்தாங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஜூலை 21 தேர்வுகள் எல்லாமே முடிஞ்சிச்சு. அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் இன்னும் வெளியிடலை. அன்அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த கீஸை பொறுத்து நம்ம போக்குவரத்து துறை அதிகாரிகிட்ட கலந்துரையாடி பிறகு பெறப்பட்ட இந்த கட்டாப் மதிப்பெண்கள் உங்களுக்காக வழங்கப்படுகிறதுங்க. இந்த கட்டாப் மதிப்பெண்களில் சில மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். பெரிய மாற்றங்கள் வராது, சில மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். டிஎன்எஸ்டிசி கட் ஆஃப் ஆஃப்டர் ஆன்சர் கீஸுக்கு பிறகு இப்போ நம்ம டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறாங்க, டிரைவர் கம் கண்டக்டரையும் எடுக்க போகிறாங்க. ஏன்னா இதில் பெண்களும் உள்ளே இருக்கிறதுனால பெண்களுக்கு கண்டக்டர் போஸ்ட் அதிகமாக கொடுக்கறதுனால அவங்களுக்கும் உண்டான கட் ஆஃப் இதில் மாறுபடுங்க. இதில் பெண்களும் பார்த்திங்கன்னா நிறையா விகிதத்தில் தேர்வு எழுதியிருக்கிறதுனால டிரைவர் கம் கட் ஆஃப் கொஞ்சம் மாறுபடும். தமிழ் எலிஜிபிலிட்டின்றது கம்பல்சரியாக இந்த 20 மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தால் மட்டும்தான் மற்ற தேர்வுக்கு மற்ற இதுக்கே எக்ஸாமுக்கு உங்களை செலக்ட் செய்வாங்க. அதனால் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது நிச்சயமாக நீங்கள் பெற்றிருக்க வேண்டியது அவசியமானதில் ஒன்று. டிஎன்எஸ்டிசி கட் ஆஃப் 2025 ஆஃப்டர் ஆன்சர் கீஸ். ஓகேங்களா? கேட்டகரி வைஸாக நம்ம பார்க்கலாம். டிரைவருக்கு உண்டான கட் ஆஃப், டிரைவர் 80 மதிப்பெண்கள், கண்டக்டர் 81 மதிப்பெண்கள், ஜிடிக்கு இது எல்லாமே ஜிடிக்கு. டிரைவர் கம் கண்டக்டர் 75. மேக்ஸிமம் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 20 மதிப்பெண்கள் பெற்றுக்கணும். அடுத்து டிஎன்எஸ்டிசியோடைய கட் ஆஃபில் பிசி கம்யூனிட்டிக்கு நம்ம பார்க்கலாம். இதிலே பெண்களாக இருந்தால் ஒரு 5 மதிப்பெண்கள் குறையும். ஓகேங்களா? டிரைவருக்கு பிசிக்கு 75, கண்டக்டருக்கு 76, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 70, தமிழ் எலிஜிபிலிட்டி 20ங்க. இந்த 75 அப்படின்றது பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியை சேர்த்து தான் அந்த 70 75 இந்த மதிப்பெண்கள் எல்லாமே. நிறைய பேர் நிறைய விதமாக கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இப்போ சார் நான் 75 எடுத்துகிட்டு இன்னும் 20 எடுக்கணுமா தமிழ் எலிஜிபிலிட்டி அப்போ 95 மார்க் நான் வாங்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. அது கிடையாது. இப்போ ஜிடிக்கு 80 அப்படின்னா 60 மார்க் பேசிக்காகவும் தமிழ் எலிஜிபிலிட்டி 20 ரெண்டும் கூட்டினா 80. இந்த மாதிரி தாங்க இது ஃபைனலாக இருக்கும். ஓகேங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டின்றது இன்க்ளூட் தான், எக்ஸ்க்ளூட் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பிசி முஸ்லீம்க்கு டிரைவருக்கு 76, கண்டக்டருக்கு 77, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 75, தமிழ் எலிஜிபிலிட்டி 20 கண்டிப்பாக இருக்கணுங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி இந்த கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். டிரைவர் 71, டிரைவர் கம் கண்டக்டர் 74, கண்டக்டர் 74, டிரைவர் கம் கண்டக்டர் 73, தமிழ் எலிஜிபிலிட்டி 20 கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? இது தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு டிரைவருக்கு 70, கண்டக்டருக்கு 69, டிரைவர் கம் கண்டக்டர் 67, தமிழ் எலிஜிபிலிட்டி 20 கண்டிப்பாக இருக்கணுங்க. அடுத்து எஸ்சி 7 டிரைவருக்கு 68, கண்டக்டருக்கு 66, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 66, தமிழ் எலிஜிபிலிட்டி 20. அடுத்து எஸ்டியில் டிரைவருக்கு 67, கண்டக்டருக்கு 66, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 66, தமிழ் எலிஜிபிலிட்டி மேக்ஸிமம் 20 இருக்கணும். அடுத்து பிஎஸ்டிஎம் டிரைவருக்கு 65, கண்டக்டருக்கு 65, டிரைவர் கம் கண்டக்டர் 65, தமிழ் எலிஜிபிலிட்டி 20 கண்டிப்பாக இருக்கணும். எக்ஸர்வீஸ்மெண்ட் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட் விடோ ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறப்ப உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிரைவர் 60, கண்டக்டர் 60, டிரைவர் கம் கண்டக்டர் 60, தமிழ் எலிஜிபிலிட்டி 20ங்க. மொத்தமாக பார்க்குறோமா இந்த கட் ஆஃப் நம்ம பேசிக்காக அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பேசிக்காக 75 மதிப்பெண்கள் இருந்தால் மட்டும்தான் டிஎன்எஸ்டிசியில் உங்களால் போக முடியும். சரிங்களா? ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப 75 மதிப்பெண்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் விரைவில் டிஎன்எஸ்டிசியோட ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். டிரைவர் கம் கண்டக்டர் போஸ்டிங்ஸ் நிறைய போடுறாங்க. டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாகவும் போஸ்டிங்ஸும் போட போகிறாங்க.
ஸோ இதில் நேரடி நேர்காணல், இதுக்கப்புறம் சான்றிதழ் சரிபார்ப்புகள் எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் கலந்து கொள்ள தயாராகி கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய், ஹலோ, வணக்கம் 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 நண்பர்களே. டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் மிக மிக முக்கியமான அறிவிப்பு பெரியாருக்கு என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர், கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காகவே கடந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் விண்ணப்பங்களை விண்ணப்பித்தாங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஜூலை 21 தேர்வுகள் எல்லாமே முடிஞ்சிச்சு. அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் இன்னும் வெளியிடலை. அன்அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த கீஸை பொறுத்து நம்ம போக்குவரத்து துறை அதிகாரிகிட்ட கலந்துரையாடி பிறகு பெறப்பட்ட இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் உங்களுக்காக வழங்கப்படுகிறதுங்க. இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களில் சில மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். பெரிய மாற்றங்கள் வராது, சில மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். டிஎன்எஸ்டிசி கட் ஆஃப் ஆஃப்டர் ஆன்சர் கீஸுக்கு பிறகு இப்போ நம்ம டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறாங்க, டிரைவர் கம் கண்டக்டரையும் எடுக்க போகிறாங்க. ஏன்னா இதில் பெண்களும் உள்ளே இருக்கிறதுனால பெண்களுக்கு கண்டக்டர் போஸ்ட் அதிகமாக கொடுக்கறதுனால அவங்களுக்கும் உண்டான கட் ஆஃப் இதில் மாறுபடுங்க. இதில் பெண்களும் பார்த்திங்கன்னா நிறையா விகிதத்தில் தேர்வு எழுதியிருக்கிறதுனால டிரைவர் கம் கட் ஆஃப் கொஞ்சம் மாறுபடும். தமிழ் எலிஜிபிலிட்டின்றது கம்பல்சரியாக இந்த 20 மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தால் மட்டும்தான் மற்ற தேர்வுக்கே மற்ற இதுக்கே எக்ஸாமுக்கே உங்களை செலக்ட் செய்வாங்க. அதனால் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது நிச்சயமாக நீங்கள் பெற்றிருக்க வேண்டியது அவசியமானதில் ஒன்று. டிஎன்எஸ்டிசி கட் ஆஃப் 2025 ஆஃப்டர் ஆன்சர் கீஸ். ஓகேங்களா? கேட்டகரி வைஸாக நம்ம பார்க்கலாம். டிரைவருக்கு உண்டான கட் ஆஃப், டிரைவர் 80 மதிப்பெண்கள், கண்டக்டர் 81 மதிப்பெண்கள். ஜிடிக்கு இது எல்லாமே ஜிடிக்கு. டிரைவர் கம் கண்டக்டர் 75. மேக்ஸிமம் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 20 மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும். அடுத்து டிஎன்எஸ்டிசியோடைய கட் ஆஃபில் பிசி கம்யூனிட்டிக்கு நம்ம பார்க்கலாம். இதிலே பெண்களாக இருந்தால் ஒரு 5 மதிப்பெண்கள் குறையும். ஓகேங்களா? டிரைவருக்கு பிசிக்கு 75, கண்டக்டருக்கு 76, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 70, தமிழ் எலிஜிபிலிட்டி 20ங்க. இந்த 75 அப்படின்றது பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியை சேர்த்து தான் அந்த 70, 75 இந்த மதிப்பெண்கள் எல்லாமே. நிறைய பேர் நிறைய விதமாக கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இப்போ சார் நான் 75 எடுத்துகிட்டு இன்னும் 20 எடுக்கணுமா தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படி, அப்போ 95 மார்க் நான் வாங்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. அது கிடையாது. இப்போ ஜிடிக்கு 80 அப்படின்னா 60 மார்க் பேசிக்காகவும் தமிழ் எலிஜிபிலிட்டி 20 ரெண்டும் கூட்டினா 80. இந்த மாதிரி தாங்க இது ஃபைனலாக இருக்கும். ஓகேங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டின்றது இன்க்ளூட் தான், எக்ஸ்க்ளூட் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பிசி முஸ்லீம்க்கு டிரைவருக்கு 76, கண்டக்டருக்கு 77, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 75, தமிழ் எலிஜிபிலிட்டி 20 கண்டிப்பாக இருக்கணுங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி இந்த கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். டிரைவர் 71, டிரைவர் கம் கண்டக்டர் 74, கண்டக்டர் 74, டிரைவர் கம் கண்டக்டர் 73, தமிழ் எலிஜிபிலிட்டி 20 கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? இது தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு டிரைவருக்கு 70, கண்டக்டருக்கு 69, டிரைவர் கம் கண்டக்டர் 67, தமிழ் எலிஜிபிலிட்டி 20 கண்டிப்பாக இருக்கணுங்க. அடுத்து எஸ்சி 7 டிரைவருக்கு 68, கண்டக்டருக்கு 66, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 66, தமிழ் எலிஜிபிலிட்டி 20. அடுத்து எஸ்டியில் டிரைவருக்கு 67, கண்டக்டருக்கு 66, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 66, தமிழ் எலிஜிபிலிட்டி மேக்ஸிமம் 20 இருக்கணும். அடுத்து பிஎஸ்டிஎம் டிரைவருக்கு 65, கண்டக்டருக்கு 65, டிரைவர் கம் கண்டக்டர் 65, தமிழ் எலிஜிபிலிட்டி 20 கண்டிப்பாக இருக்கணும். எக்ஸர்வீஸ்மெண்ட், டிரான்ஜெண்டர், டெஸ்டிடியூட், விடோ, ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறப்ப உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிரைவர் 60, கண்டக்டர் 60, டிரைவர் கம் கண்டக்டர் 60, தமிழ் எலிஜிபிலிட்டி 20ங்க. மொத்தமாக பார்க்குறோமா இந்த கட் ஆஃபை நம்ம பேசிக்காக அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பேசிக்காக
75 மதிப்பெண்கள் இருந்தால் மட்டும்தான் டிஎன்எஸ்டிஸில் உங்களால் போக முடியும். சரிங்களா? ஸோ ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப 75 மதிப்பெண்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் விரைவில் டிஎன்எஸ்டிசியோட ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். டிரைவர் கம் கண்டக்டர் போஸ்டிங்ஸ் நிறைய போடுறாங்க. டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாகவும் போஸ்டிங்ஸும் போட போகிறாங்க. ஸோ இதில் நேரடி நேர்காணல், இதுக்கப்புறம் சான்றிதழ் சரிபார்ப்புகள் எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் கலந்து கொள்ள தயாராகி கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.